வெல்கம் டு holisticinvestment.in. ABSLI NIST பென்ஷன் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடை நீங்கள் நினச்ச மாதிரி அதுவும் இல்லாமல் இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு லாங் டேர்மில் சஸ்டெயினபிளாக இருக்குமா அப்படின்றது தான் இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ABSLI NIST பென்ஷன் பிளான் உங்கள் ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றது அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் இது எப்படி ப்ரீஃப்லி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் பென்ஷன் பிளான். இதில் இருக்க சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிட்டையர்மெண்ட்காக கேரண்டீடாக காப்பர்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுனால உங்களோட கோல்டன் இயர்ஸில் ரெகுலர் இன்கம் வர மாதிரி செக்யூர் பண்ண முடியும். ப்ளஸ் உங்கள் ஓன் பிளானே நீங்கள் பில் பண்ணலாம். லைக் வேரிட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், பாலிசி டேர்ம் இருக்கிறதுனால உங்களோட ஓன் பிளான் உங்களுக்கு எப்படி ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் தேவையோ இல்லை பாலிசி டேர்ம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிளானை பில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனும் இது ப்ரொவைட் பண்ணுது. நம்ம டோட்டல் ப்ரீமியம்ஸ் பே பண்ணது அக்யூமுலேட்டாக ஃபிக்ஸட் பர்சன்டேஜில் நம்மளுக்கு கொடுக்குறதுனால ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனும் நம்மளுக்கு கிடைக்குது. ப்ளஸ் நம்ம கேரண்டீட் அடிஷன்ஸ் பீரியாடிக்லி அக்ரூ ஆகுது. அது அக்ரூ ஆகிறத வச்சு நம்ம ரிட்டையர்மெண்ட் காப்பர்ஸாக பில் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த லாயல்ட்டி அடிஷனும் பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசி டேர்மில் ஆட் பண்ணி உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை தான் இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ப்ளஸ் வெஸ்டிங் பெனிஃபிட் அப் டு 10 years வரைக்கும் டிஃபர் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இந்த பாலிசியில் உண்டு. இப்போ இந்த பாலிசியோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட். சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி ஹோல்டர் இந்த பாலிசி டேர்ம் அப்போ இறந்து போயிடுறாங்க அப்படின்னா டெத் பெனிஃபிட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது அவங்க டேட் ஆஃப் டெத் அப்போ ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ அதுதான் நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு டெத் பெனிஃபிட்டாக கொடுக்கப்படும். ஸோ ஒன்று சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தாக இருக்கலாம், இல்லை டேட் ஆஃப் டெத் வரைக்கும் சரண்டர் வேல்யூ எவ்வளோ அக்வயர் பண்ணியிருக்காங்களோ அதில் இதில் ரெண்டு எது ஹையஸ்ட் இருக்கோ அது தருவாங்க. இந்த சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் என்னன்னா உங்க டோட்டல் பிரீமியம் இது வரைக்குமே அக்யூமுலேட் ஆயிருக்கும் இல்லையா, பார்த்தீங்களா, டேட் ஆஃப் டெத் வரைக்குமே. ஸோ அதில் கேரண்டி ரேட் 6% per annum வரைக்கும் காம்பவுண்ட் பண்ணி ஆனுவலி அந்த வேல்யூ இல்லைன்னா 105% இது வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணியிருப்பீங்களா, பார்த்தீங்களா, டேட் ஆஃப் டெத் வரைக்கும். அது இந்த ரெண்டு வேல்யூவில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது டெத் பெனிஃபிட். கேரண்டீட் அடிஷன்ஸ்ன்றது நம்ம டோட்டல் ப்ரீமியம் பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜை அக்ரூ பண்ணி வெஸ்டிங் அப்போ கொடுப்பாங்க. இதுதான் கேரண்டட் எடிஷன்ஸ். இதே லிமிடெட் பே பாலிசி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எவ்ரி பாலிசி இயர் உங்களோட பாலிசி இயர் எண்ட் ஆகும் பார்த்தீங்களா, பாலிசி டேர்ம் அதுலேருந்து ஸோ உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்லேருந்து டேட் ஆஃப் வெஸ்டிங் அப்போ அதாவது அந்த பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் லிமிடெட் பே பாலிசியில் அக்ரூ ஆகிட்டே இருக்கும் கேரண்டட் எடிஷன்ஸ். இதே ரெகுலர் பே பாலிசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் பாலிசி இயர் முடியும் பார்த்தீங்களா, அதுலேருந்தே டேட் ஆஃப் வெஸ்டிங்லேருந்து உங்களுக்கு கேரண்டட் எடிஷன்ஸ் அக்ரூ ஆகும். இதே லாயல்ட்டி எடிஷன்ஸும் இருக்குது. இது உங்களோட டோட்டல் ப்ரீமியமோட ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் தான். இது உங்கள் வெஸ்டிங் பெனிஃபிட்டோட ஆட் பண்ணி டேட் ஆஃப் வெஸ்டிங் அப்போ லாயல்ட்டி எடிஷன்ஸும் சேர்த்து தருவாங்க. இதே வெஸ்டிங் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாலிசி டேர்ம் சர்வைவ் ஆயிட்டீங்க இந்த மொத்த பாலிசி டேர்மோ அப்படின்னா அந்த டைமில் கேரண்டீட் வெஸ்டிங் பெனிஃபிட்டும் ப்ளஸ் இது வரைக்கும் அக்ரூ ஆன கேரண்டீட் அடிஷன்ஸ் பாலிசி டேர்ம் வரைக்கும் அக்ரூ ஆயிருக்கும் பார்த்தீங்களா, ப்ளஸ் லாயல்ட்டி அடிஷன்ஸ் ஏதாவது அக்ரூ ஆயிருந்தாலும் அது எல்லாமே சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வெஸ்டிங் பெனிஃபிட்டாக தருவாங்க. ஸோ இந்த பாலிசியில் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். உங்களோட வெஸ்டிங் பெனிஃபிட்டாக ஒரு டிஃபரல் பீரியட் 1 year to 10 year வரைக்கும் டேட் ஆஃப் வெஸ்டிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 year to 10 years வரைக்கும் இது டிஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் கேரண்டீட் அடிஷன்ஸ் லாயல்ட்டி அடிஷன்ஸ் இவங்க கொடுக்குறது உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டியும் கிடையாது, ப்ளஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் கிடையாது. ஒன்லி இந்த பாலிசியில் வெஸ்டிங் பெனிஃபிட் தான் இருக்குது. அதுவும் இந்த பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சில மேஜர் ட்ராபேக்ஸும் இருக்குது. இந்த பொட்டன்ஷியல் ரிஸ்க்கையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் கேர்ஃபுல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ABSLI NIST பென்ஷன் பிளான் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் இது எப்படி ப்ரீஃப்லி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அனலைசிஸ் பார்ட்க்கு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ இந்த பாலிசியோட IRR இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பாலிசியில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கைக்கு வருதுன்றதை பார்த்து தான். ஸோ இந்த பாலிசியிலும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது தான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அனலைசிஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஆனுவல் ப்ரீமியமாக அவங்க 1 lakh கட்டுறாங்க. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தோம்னா 10 years, பாலிசி டேர்ம் 25 years, வெஸ்டிங் ஏஜ் அப்படி பார்த்தோம்னா 60 years. ஸோ டெத் பெனிஃபிட்ன்றது 50
15 lakhs. ஸோ ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ப்ரீமியம் கட்டுறாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் கேரண்டீட் எடிஷன்ஸ் லாயல்ட்டி எடிஷன்ஸ் எல்லாமே அக்ரூ ஆகி ஏஜ் ஆஃப் 60 வெஸ்ட் ஆகி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வெஸ்டிங் பெனிஃபிட்னு தான் சொல்ல முடியும், மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடையாது. மீனிங் இந்த காசை வந்து நீங்கள் எடுக்க முடியாது. பாலிசி டேர்ம் இது பண்ணி மெச்சூரிட்டி பெனிஃபிட்டில் காசாக நம்மளுக்கு கேஷாக தருவாங்க, பட் இல்லை என்கேஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த சினாரியோவில் நம்ம பார்த்தோன்னா வெஸ்டிங் பெனிஃபிட் நம்மளுக்கு 39.37 lakhs கிடைக்குது. அதோட ஏபிஎஸ்எல்ஐ நிஷ்ட் பென்ஷன் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலயமா ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ணாலும் இந்த கேஷ் ஃப்ளோக்கு 6.82% நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 6.82% இன்ஃப்ளேஷன் ரேட்டோடைய மேட்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்பீலிங்காக தெரியலாம். பட் த திங் இஸ் இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 6.82%ன்றது ஜஸ்ட் வந்து ஒரு டைரக்ட்லி அவைலபிளான ஒரு பெனிஃபிட் கிடையாது. மீனிங் இதை வந்து நீங்கள் உங்கள் பர்சனல் கோல்ஸ் இல்லை வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் இதை வச்சு நீங்கள் வந்து இன்னொரு ஆன்விட்டி பிளானை தான் வந்துட்டு 60% ரேட் வரைக்கும் அந்த மாதிரி இதோட பெனிஃபிட்ஸ் வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அக்யூமுலேட்டட் கார்பஸை இன்னொரு ஆன்விட்டி பிளான் அந்த டைமில் ப்ரிவேலிங் ரேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஆன்விட்டி பிளான் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர ஸோ இதுவும் வந்து ஏபிஎஸ்எல்ஐ நிஷ் பென்ஷன் பிளானோட பார்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டடான ஒரு சுச்சுவேஷன் நம்மளால் அந்த காசு இவ்வளோ நாள் அக்யூமுலேட்டே அதுவும் எடுக்க முடியாது. அந்த காசை வச்சு ஒரு ஆன்விட்டி பிளான் தான் திரும்பி பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதுலேருந்து ரெகுலர் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிளான் அந்த அளவுக்கு அப்பீலிங்காக நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இப்போ எல்லா ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்னு இருக்கும். பட் ஏபிஎஸ்எல்ஐ நிஷ்ட் பிளான் வந்து சோல்லி அக்யூமுலேஷன் ஃபேஸில் மட்டும்தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோர்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப்லேயே போயிடுது. ஸோ இந்த லிமிடேஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் நம்ம பண்ணி பார்த்தோன்னா ஏபிஎஸ்எல்ஐ நிஷ்ட் பென்ஷன் பிளானோட மற்ற ப்ராடக்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்கா, இல்லை வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் இதோட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, இல்லை பெனிஃபிட்ஸ் கிடைக்குமான்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசன் ஏபிஎஸ்எல்ஐ நிஷ்ட் பென்ஷன் பிளானோட ஒரு ஃபேராக கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே ஒரே பிளானில் இல்லாமல் லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக பிரித்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் ஃபேராக கம்பேர் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம சூஸ் பண்ணியிருக்க லைஃப் கவர் வந்து கிட்டத்தட்ட சேம் மெட்ரிக்ஸ் ஏபிஎஸ்எல்ஐ நிஷ்ட் பென்ஷன் பிளானோட கம்பேர் ஆகிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லைஃப் கவருக்கு ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியும் 15 lakhs சம் அஷ்யூர்ட். இது வந்து உங்களுக்கு ஆனுவலாக நீங்கள் கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 15,900 தான். பாலிசி டேர்ம் 25 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஸோ கிட்டத்தட்ட ஏபிஎஸ்எல்ஐ நிஷ்ட் பென்ஷன் பிளான் மாதிரி சிமிலரான ஒரு பிளான் தான். பட் இதில் ப்ரீமியம் மட்டும் நம்ம அங்கே 1 lakh கட்டோம், இங்கே 15,900 தான். ஸோ இதில் மிச்சமாகிற மணி அந்த 84,100 rupees தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ண போகிறோம். இது உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்க்கு பொறுத்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண சூஸ் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். ஏன் நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு ஈக்விட்டி ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஜென்ரலி இப்போ ஈக்விட்டினாலே ஜென்ரலி சொல்ல போனால் லாங் டேர்ம் ஒரு 7 to 10 yearsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணோன்னா மார்க்கெட் சைக்கிளும் ஓரளவு கம்ப்ளீட் ஆகியிருக்கும். நம்மளுக்கு அதுலேருந்து ஸ்டேபிளாக பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்பெஷலி ட்ராக் ரெக்கார்டு வச்சே நம்ம பார்த்தோம்னா இதில் 12% வரைக்கும் பொட்டன்ஷியலி பர் ஆனம் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இது ஏன்னா நம்ம 7 to 10 years லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் இருக்குன்ற ட்ராக் ரெக்கார்ட் வச்சு நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ வந்து 25 years முடிஞ்சக்கப்புறம் இந்த மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90.47 lakhs வருது இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல. இதில் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதோட போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 81.61 lakhs. ஸோ வந்து போஸ்ட் டேக்ஸ் வேல்யூலேயே நம்ம வந்து ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ணோம்னா 10.56% நம்மளுக்கு கிடைக்குது. 10.56% கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் தான். அண்ட் இதில் வந்து அக்யூமுலேட் ஆகியிருக்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ டேக்ஸ் கட்டினக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்எல்ஐ நிஷ் பென்ஷன் பிளானில் கிடைக்கிறத டபுள் த அமௌண்ட் தான். அடிஷ்னலி இந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. இந்த காசு உங்களுக்கு தான், நீங்கள் இதில் எப்படி வேணால் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் பர்சனல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இவ்வளோ பெரிய கார்பஸை வந்து இன்னும் டைவர்சிஃபைட் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணி கூட ரெகுலர் இன்கம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் அப்பப்போ ஒரு 5 to 6 yearsக்கு அப்ராப்ரியேட்டாக ரீபேலன்ஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கமும் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடில் உங்களுக்கு கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஏபிஎஸ்எல்ஐ நிஷ் பென்ஷன் பிளானில் ஃப்ளெக்சிபிலிட்டியோ இல்லை பெனிஃபிட்ஸோ இல்லாததுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான
இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ABSLI NIST பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இதில் இன்வெஸ்ட் பண்ண வர்த்தா இல்லையான்றதை நம்ம பார்த்தோம்னா என்ன ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளான் வந்து ஒரு சேவிங்ஸ் பிளான் அண்ட் ஆன்விட்டி பிளானை தான் கம்பைன் பண்ணி அந்த அக்யூமுலேட்டட் சேவிங்ஸ் தான் லேட்டர் ரெகுலர் இன்கம் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் கான்செப்ட். ஆனால் இது ஒரு ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் பிளான் மாதிரி இன்சூரன்ஸ் கவர் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் பாலிசி டேர்மில் எண்டில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இல்லாத காரணத்தால் வெஸ்டிங் பெனிஃபிட் தான் பாலிசி டேர்ம் எண்டில் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் ABSLI NIST பென்ஷன் பிளானோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. ப்ளஸ் இன்ஸ்டன்ட் ரெகுலர் இன்கம் மட்டும்தான் நம்மளால் வந்து ரிசீவ் பண்ண முடியும். இது வந்து இந்த பிளான் கீழே கவர்டு கிடையாது. நம்ம வந்து அப்புறமா அந்த ஆன்விட்டி பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறதை வச்சு தான் அந்த ரெகுலர் இன்கம் நம்மளுக்கு வந்து வரும். இந்த பிளானோட சூட்டபிலிட்டியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்கிளியர் தான். பிகாஸ் இந்த ஆன்விட்டி பிளான் அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுன்ற மொத்த டீட்டெயில்ஸ் இதில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் அன்கிளியராக தான் இருக்குது. ப்ளஸ் ரெகுலர் இன்கம் அந்த அக்யூமுலேட்டட் கார்பஸ்லேருந்து வந்தாலுமே கூட அந்த ஆன்விட்டி வந்து இப்போ ரைசிங் இன்ஃப்ளேஷனால நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதோட கீப் அப் பண்ணுமான்றது டவுட்ஃபுல் தான். ப்ளஸ் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இந்த ABSLI NIST பென்ஷன் பிளான் வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்த் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை அக்யூமுலேட் பண்ணி ப்ளஸ் உங்களோட அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு இன்னும் கிளியராக உங்களோட ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் என்ன, எவ்வளோ சேவ் பண்ணுன்றதை ஃபஸ்ட் நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் கோல்ஸை எழுதி வந்து ஒரு கோலை வந்து ஃபஸ்ட் டிட்டர்மைன் பண்ணணும். தென் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் அந்த போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டிஸ், ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அதர் அசட்ஸும் வந்து உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு படி நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா ப்ளஸ் கான்ஸ்டன்ட்லி ரெவ்யூ பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் கோல்ஸை இன்னும் வந்து ஆன் ட்ராக்ல நீங்கள் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கூட உங்கள் ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்னும் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் சப்போஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜும் இல்லை டைம் இல்லை, எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அணுகி அவங்கள கூட நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணி பர்சனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் அவங்கள கூட கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா லாங் டேர்மில் அவங்க இந்த ப்ராசஸ் உங்கள் ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா பிளானிங் ஜேர்னியை அவங்க இன்னும் வந்து ஹேசல் ஃப்ரீயாக ஸ்மூத்தாகவும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்ட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான் ஸ்ட்ராட்டஜியை வந்து கஸ்டமைஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.